நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருத்தூதர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்கவும் அதன்படி செயல்படவும் அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர் பணிகளில் இருந்து வெளிப்படும் இந்த உன்னதமான உணர்வுள்ள வார்த்தைகளை நாமும் உள்ளத்திலே வைத்து ஆண்டவருக்குள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் செயல்பட ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். திருப்பாடல் 93 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது அவர் எல்லா இடத்திலும் ஆட்சி செய்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் மாட்சிப்படுத்த இணைந்து செயல்பட மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார், அவரே ஆட்சி செய்கிறார். இதோ நம்முடைய குடும்பங்களில் கூட அவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் பெயரால் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளின் எல்லா இடங்களிலும் அவரே ஆட்சி செய்கிறவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. என் ஆண்டவர் நான் நிற்கும் இடத்தில் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய செயல்களால் நான் நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக செயலாற்றுகிற போது, ஒன்றித்து வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்படுகிற பொழுது அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் ஆட்சி செய்யக்கூடிய தலங்களை உருவாக்கி தருகிறோமா என்பதை சிந்தித்து ஜெபிப்போம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார்,
மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது என்ற எழுத்துக்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. கடவுள் நம்மையே அவர் சாயலாக உருவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் நிற்கும் இடத்திலே எதையெல்லாம் செய்கிறேனோ அது என் தெய்வத்தை அடையாளப்படுத்துகிற, அவருடைய கட்டளைகளை, அவர்களுடைய உண்மையை நிலைப்படுத்துகிற அசைவுறாத அடையாளமாக அது இருக்க வேண்டும். இந்த ஆற்றல் என்னிடமிருந்து வெளிப்பட்டால் அங்கே நான் ஆண்டவரின் அடையாளமாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. இந்த அற்புதமான பணியில் கடவுள் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். செயல்பட ஆற்றலும் பலனும் தந்திருக்கிறார். இந்த அற்புதத்தை உணர்ந்து பயணிக்க ஆண்டவரிடத்திலே பலன் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளில் பூவுலகை நீர் நிலைப்படுத்தி இருக்கிறீர், அது அசைவுறாது என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் இந்த அற்புதமான பணியில் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் வல்ல நாமம் எங்களில் செயல்படுவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.